அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களே, இத்துப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, இந்த பங்கிலே பங்கு மக்களாக விசுவாசத்தில் வளர்ந்து வரும் இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலியான இடைவிடா சகாய அன்னையின் 43வது ஆண்டு பங்கு விழாவினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே இறைவன் நம் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைத்து நம்முடைய விசுவாச வாழ்வு இறைவன் அருளால் வளர்வதற்கு உறுதுணையாக இந்த பங்கு விழா அமைய வேண்டும் என்று ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தியான சிந்தனைக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், எனது வாழ்வில் இறைவன். இறைவனே நம்முடைய வாழ்வில் மையமாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். எவ்வாறு இடைவிடா சகாய அன்னையின் வாழ்க்கையிலே இறைவன் எல்லாவற்றிலும் அவருக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் ஆறுதலாகவும் இருந்து அன்னை மரியாள் மீட்பு பணியிலே ஆற்ற வேண்டிய பங்கினை செவ்வனே செய்ய உதவி புரிந்தாரோ, அதே இறைவன் நமக்கும் இன்று உறுதுணையாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனின் கிறிஸ்துவர்களாக இருக்கின்ற நாம் இறைவனின் சீடர்களாக வாழ்வதற்கு, இறை வாழ்வில் நாம் வளர்வதற்கு 3 கடமைகளை நமக்கு கூறப்படுகின்றது. இறைவனில் வாக்குறுதியை நம்பி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது முதல் கடமை. இரண்டாவது, இறைவனின் வல்லமையில் நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. மூன்றாவதாக, இறை பிரசன்னத்தில் நம்பிக்கையோடு நமது வாழ்க்கையை நடத்துவது. இந்த 3 விசுவாச பண்புகளும் அன்னை மரியாள் வாழ்வில் நிறைவாக இருந்தது. எனவே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களை சுருக்கமாக பார்க்க வேண்டுமென்றால், கன்னி மரியாள் எவ்வாறு இறை வார்த்தையின் மீதான விசுவாசத்தில் வாழ்ந்தார், வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்தார் என்று யோசித்து பார்த்தோம் என்றால், அதற்கு உறுதுணையாக இன்றைய நற்செய்தி இறைவன் நம்மை எந்நிலையிலும் நம்பிக்கையோடு இருக்க அழைக்கின்றார். அருமையான ஒரு பகுதி. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிற்றுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என தெரிந்திருக்கின்ற காரணத்தினால் அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார். நம் வாழ்வில் என்ன நடந்தாலும் இறைவனின் வாக்குறுதியில், அவரது வார்த்தையில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. அன்னை மரியாள் பேறு பெற்றவராக மாறியது எப்படி என்பதை எலிசபெத் அம்மாள் தூய ஆவி நிரம்பியவராக கூறுகின்றார். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆம், ஆண்டவரின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு தனது வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்ததால் தான் அன்னை மரியாள் பேறு பெற்றவராக இருக்கின்றார். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இன்று நமக்கு உணர்த்தும் விசுவாசத்தின் முதல் பண்பு என்னவென்றால், இறை வார்த்தையின் மீது உறுதியுடன் இருப்பது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எண்ணற்ற துன்பங்கள் வரலாம், இடையூறுகள் வரலாம். அவற்றையெல்லாம் பொறுமையாக
இறை வார்த்தையில், இறை வாக்குறுதியில் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவைகள் எல்லாம் நமக்கு இறைவன் தருகின்ற சக்தியாக மாறும். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் மீது கொண்ட நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்தார். இதைத்தான் வேறுபட்ட விதத்திலே புனித பவுல் அடியார் விசுவாசத்தை பற்றி கூறும் பொழுது 2 காரியங்கள் நமக்கு தேவை என்று கூறுகின்றார். நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி. இரண்டாவதாக, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி நாம் ஐயமற்ற நிலையில் இருப்பது. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 11 இறைவசனம் 1. கபிரியேல் வானதூதர் மரியாளுக்கு இறைவனின் அழைப்பை அறிவித்த பொழுது கன்னி மரியாள் எந்தவித தயக்கமும் கொள்ளவில்லை. இது எஞ்ஞனம் ஆகும் என்று கேட்கின்றார். தூய ஆவியின் அருளால் நடக்கும் என்று கபிரியேல் வானதூதர் சொன்னவுடன் இதோ ஆண்டவரின் அடிமை என்ற பதிலோடு இறை விருப்பத்தை ஏற்று அதன்படி நடக்கின்றார். சூசையப்பிடம் பேசிவிட்டு சம்மதத்தை தெரிவிக்கின்றேன் என்று சொல்லவில்லை. என்னுடைய பெற்றோர்களுடன் ஆராய்ந்துவிட்டு நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் என்று கூறவில்லை. மாறாக இறைவனின் வாக்குறுதியை ஏற்று உடனே அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார். இரண்டாவது சிந்தனைக்கு உரிய கருத்து என்னவென்றால், இறை வல்லமையின் மீது உள்ள விசுவாசம். வாக்குறுதி மட்டுமல்ல, இறை வல்லமையின் மீது நாம் விசுவாசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே இறை வல்லமை மனித வல்லமையை விட எவ்வளவோ உயர்ந்தது என்பதை இயேசு நமக்கு உணர்த்துகின்றார். அவர் கூறுகின்ற வார்த்தைகள் நாம் இன்றைய நற்செய்தியிலே கேட்டோம். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலையே மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் அஞ்ச வேண்டும் என்று கூறுகின்றார். மனித வல்லமையானது உடல் மீது மட்டும்தான் சக்தி படைத்ததாக இருக்கின்றது. ஆனால் இறைவனோ நமது உடல், உள்ளம், ஆன்மா அனைத்திற்குமே அதிபதியாக இருக்கின்றார். ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இறை வல்லமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் கன்னி மரியாள் இறை வல்லமையினால் வாழ்ந்து காட்டினார் என்பதை தன்னுடைய புகழ்ச்சி பாடலிலே கூறுகின்றார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஆனால் என்னை ஏன் பேறு பெற்றவர் என கருதப்படுகின்றார் என்றால் மரியாள், தொடர்ந்து அதே பாடலிலே வாசிக்கின்றோம். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல் புரிந்துள்ளார். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 49. ஆம், இறையேசுவில் அன்பர்களே, இறைவன் நம் பலத்தை பார்த்து நம்மை தேர்ந்து கொள்வதில்லை. நம்மிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை கண்டு நம் மீது அன்பு கொள்ளவில்லை. மாறாக நமது பலகீனமே இறைவனின் அருளால் நமக்கு வல்லமையாக மாறுவதற்காக நம்மை இறைவன் அன்பு செய்கின்றார். எனவேதான் மீண்டும் புனித பவுல் அடியார் கூறுகின்றார், நான் என் வலுவின்மையை குறித்து பெருமை பாராட்டுவேன். ஏனெனில் எனது வலுவின்மையில் அங்குதான் இறைவனின் வல்லமை வெளிப்படும். அன்னை மரியாளின் வாழ்க்கையில் பலவீனம் பல வகையில் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஏழ்மை வாழ்க்கையிலே அகதியாக சொந்த நாட்டை விட்டு எகிப்திற்கு செல்லும் பொழுது, வன்முறையால் ஏனைய குழந்தைகள் கொல்லப்படும் பொழுது, விரைவிலே கணவரை இழந்து தனிமையிலே வாழும் பொழுது, இவ்வாறு பல சமயங்களிலே
பல வகையான அச்சுறுத்தல்களையும் துன்பங்களையும் இடையூறுகளையும் கொண்ட அந்த மரியாள் என்ன செய்கின்றாள்? இறை வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி இறைவனுக்கு ஏற்றவராக மாறுகின்றார். நமது குடும்பங்களில் நாம் சந்திக்கும் அதே சவால்களைத்தான் மரியாளும் தன்னுடைய குடும்பத்திலே சந்தித்தார். ஆனால் தான் சந்தித்த அனைத்து சவால்களிலும் அன்னை மரியாள் இறை வல்லமை செயலாற்றியதை உணர்ந்திருந்த காரணம் அவரது ஆழமான விசுவாசம். நாம் சந்திக்கும் சவால்களிலும் இறைவன் செயலாற்றுகின்றார் என்பதை நாம் உணர இன்று அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது இறுதி சிந்தனை என்னவென்றால், இறை பிரசன்னத்தின் மீது விசுவாசம். இறைவன் என்றும் நம்முடன் இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் மூன்றாவது கடமை இயேசுவின் பிரசன்னத்தில் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும். புனித அல்போன்ஸ் லிகோரியாவிடம் ஒரு மாணவர் பின்வரும் கேள்வியை கேட்டார்: விண்ணகம் என்றால் எப்படி இருக்கும்? அதற்கு புனித கூறிய பதில் என்னவென்றால், விண்ணகம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் விண்ணகத்தில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நிறைந்திருக்கும். எனவே இயேசுவின் பிரசன்னம் எங்கு இருக்கின்றதோ அதுதான் விண்ணகம். கோவிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பணிபுரியும் தலமாக இருக்கலாம், பங்காக இருக்கலாம், உங்களுடைய உள்ளமாக இருக்கலாம். எங்கு இறை பிரசன்னம் இருக்கின்றதோ அங்கே விண்ணகம் இருக்கின்றது என்பதை தெள்ளத் தெளிவாக புனித அல்போன்ஸ் லிகோரியார் எடுத்து கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, புனித லூக்காஸ் நற்செய்தியில் 11ஆம் அதிகாரத்திலே இயேசுவின் போதனைகளையும் அவரது அற்புதங்களையும் நேர்த்தி பார்த்து கொண்டிருந்த பெண் ஒருவர் இவ்வாறு கூறுகின்றார்: உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளின் வாழ்க்கை இயேசுவை தாங்கிய திருப்பயணமாக இருந்தது, இறை பிரசன்னமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இறை பிரசன்னத்தை உணர்ந்திருக்கின்றோமா? இறை பிரசன்னத்தில் எந்தெந்த சமயங்களில் உணர முடிகின்றது? இறைவன் என்னில் ஐக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வு ஏற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அந்த இறை பிரசன்னத்திற்கு ஏற்றவாறு தகுந்த சாட்சிய வாழ்க்கையாக அமைகின்றதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். எனவே இறைவன் நம்பிக்கையில், வாக்குறுதியில் நம்பிக்கை கொள்வது, இறைவனின் பிரசன்னத்தில் நாம் நம்பிக்கை கொள்வது, எல்லாவற்றிற்கு மேலாக இறைவனின் வல்லமையிலும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுதுதான் நமது வாழ்வில் இறைவன் இருந்திருக்கின்றார், இருப்பார். இத்தகைய வல்லமையை, இத்தகைய அருளை நாம் அருட்சாதனங்கள் மூலமாக பெறுகின்றோம். இன்று நம்முடைய பங்கிலே இருக்கின்ற நம்முடைய சிறுவர் சிறுமியர்கள், இளைஞர்கள் முதலாக இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் புதுநன்மை என்ற அருட்சாதனத்தின் மூலமாகவும், இன்னும் சிலர் சாட்சி பகருகின்ற உறுதி பூசலை அருட்சாதனமாக பெற்று ஆவியின் கொடைகளாலும், ஆவியின் கனிகளாலும், ஆவியின் வரங்களாலும் நிரப்பட இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்காக ஜெபிப்போம். தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்து அவர்கள் இறை நம்பிக்கையில் வளர்ந்து விசுவாச மக்களாக, இறை வாக்குறுதியை நம்பிக்கை கொண்டவர்களாக, இறை வல்லமையில் நம்பிக்கை கொண்டவர்களாக, இறை பிரசன்னத்தில் நல்ல வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக மாறுவதற்காக, ஆயர் என்ற முறையிலே உறுதி பூசல் பெறுவதற்கு முன்பாக எப்பொழுதும் உறுதி பூசல் பெற இருக்கின்ற பிள்ளைகளிடம் ஒரு இரு கேள்விகள் கேட்பது எல்லா மறைமாவட்டங்களில் நடக்கும். அந்த வகையிலே இன்று உறுதி பூசல்
பெரும் பிள்ளைகளிடமும் புது நன்மை வாங்கும் பிள்ளைகளிடமும் யாருனாலும் பதில் சொல்லலாம். அவங்களுக்கு தெரியாதுன்னா அவங்க அம்மா அப்பா சொல்லலாம். அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாதுன்னா பங்கு சாமியார் சொல்லுவார். பங்கு சாமியார் தெரியாதுன்னா ஆயர் சொல்லிடுவார். அதனால் எந்த ப்ராப்ளமும், எல்லோரும் பரீட்சையில் பாஸ் ஆகிடும். அதில் எந்த விதமான தயக்கம் இல்லை. தைரியமாக வந்து சொல்லணும். சரியா? முதல்ல கேர்ள்ஸ் சைடில் இருக்கவங்களுக்கு முதல் கேள்வி, உறுதி பூஸ்டர் பெறுறவங்க யார் யார்? கை தூக்குங்க. இந்த பக்கம் பெண்கள் பக்கம் தைரியம் தூக்குங்க. சரி, அந்த மூணாவது அங்கேருந்து போங்க. எஸ், உறுதி பூசல் பெற்றால்தான் மோட்சத்துக்கு போக முடியுமா? யோசித்து குத்து முதிப்பா சொல்லுங்க. பையனுக்கு தெரியுமா? இந்த பக்கம் தெரியாதா? அது தெளிவாக சொல்கிறான் ஒருத்தன். நல்ல பதில் தான். ஏன் நேரத்தை வேஸ்டாக்குறீங்க? எங்களுக்கு தெரியாது, நீங்களே சொல்லிடுங்கன்ட்டு. யாராச்சும் ட்ரை பண்ணுங்களேன், என்னவா இருக்கும்? வெரி குட். உங்கள் பேரை தெளிவாக சொல்லுங்கம்மா. மேரி ஹெலன் கிளாரா. உறுதி பூசல் பெற்றால்தான் மோட்சத்துக்கு போக முடியுமா? அப்படி இல்லை. அப்புறம் எப்படி? அது நம்மளுடைய திருச்சபையின் சட்டம், அதை நம்ம பின்பற்றணும். அப்போ உறுதி பூசல் பெறாம சட்டத்தில் பண்ணா போயிடலாம்ல? உறுதி பூசலை பெறணும், சட்ட திட்டங்களையும் கடைபிடிக்கணும். சரி, நீ கிறிஸ்துவ பிள்ளை, இந்து ஒரு முஸ்லீம் உன்னோட ஸ்கூலில் படிப்பாங்க, அவங்க மோட்சத்துக்கு போக முடியுமா? போக முடியாதா? போக முடியும். அப்புறம் நான் சொன்னேன், இங்கே மட்டும் போகணும், நம்மளுக்கு உறுதி பூசல் வாங்கினா தான் போக முடியுன்ற. அப்புறம் அவங்களும் போகலான்னு சொல்கிறேன். அவங்க திருச்சட்டத்தை கடைபிடிச்சா போகலாம். வெரி குட். அந்த பிள்ளை நல்லா புத்திசாலியாக சொல்லுது. அது உண்மை. நாம் கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கின் மூலமாக கடவுளின் பிள்ளைகளாகவும் திருச்சபையின் உறுப்பினர்களாக என்ற காரணத்தினால எல்லா அருட்சாதனையும் பெற வேண்டும். ஆனால் பிற மதத்தை சார்ந்தவர்கள் படைத்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய மனச்சாட்சிக்கு ஏற்றவாறு உண்மை, நேர்மை, நீதி, சகோதரத்துவம் இந்த நல்ல பண்புகளில் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழும் பொழுதும் அவர்களும் மோட்சத்திற்கு செல்லலாம் என்று வத்திக்கான் சங்கம், இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தெளிவாக கூறுகின்றது. ரெண்டாவது கேள்வி, பசங்க இப்போனாச்சும் நீங்கள் பதில் சொல்லுங்க. என்ன, எத்தனை அருட்சாதனம் இருக்குது? ஏறக்குறைய 7. அதிகமா இல்லையா? குறைவா இல்லையா? 7 தான். சரி, இந்த அருட்சாதனங்களை வாழ்க்கையில் எந்தெந்த அருட்சாதனங்களை ஒரே ஒரு தடவை தான் பண்ண முடியும்? ஞானஸ்தானம், உறுதி பூசல், சரி, நற்கருணை, ஓகே, குருத்துவம், திருமணம். ஆஹா, வெரி குட். திருமணம் சொல்ற பார்த்தா 7 சொல்லிட்டியா நீ? இந்த இவங்களுக்கு எது நோயில் பூசுவருக்கு மட்டும் விட்டுவிட்டேன். சரி, என் பையன் சொன்னதில் 3 உண்மையான இருக்கு. அந்த 3 யாருன்னு கண்டுபிடிச்சி பெண்கள் பக்கம், அந்த பெண்கள் பக்கம். குருத்துவம், ஞானஸ்தானம், உறுதி பூசுதல். திருமணம் சொன்ன பையன். அப்ப 2வது கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்ப அம்மா அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பாரு. நீ சொன்னது ரைட்டு பதில். காரணம் ஏன் திருமணம் அதில் வராதுன்னு சொல்லிடு, அதையும் சொல்லிடு. திருமணம் ஒரு முறை தான் பண்ண முடியும். அதான் நானும் சொல்றேன். அப்ப அது 4வது. ஒருவேளை அவங்க கணவர்ல இறந்துட்டாங்கன்னா திருமணம், 2வது திருமணம். அப்ப கணவர் மனைவி இழக்க மாட்டாங்களா? அது இருக்குல்ல. கை தட்டி இருக்குமா அந்த பாப்பாவுக்கு? அது 3 தான். இந்த 3 திருமணம் எப்பொழுது கணவனோ மனைவியோ இறந்து விடுகின்றார்களோ அந்த சமயத்தில் அந்த திருமணம்
அருட்சாதனத்தால் ஏற்படுகின்ற அந்த உறவு முறிந்து நீங்கி விடுகின்றதோ அந்த சமயத்திலே உயிரோடு இருக்கின்ற அந்த பெண்ணோ ஆணோ மறுமணம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது கேள்வி, முக்கியமான கேள்வி. தூய ஆவியின் கொடைகள் எத்தனைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கொடையிலே முக்கியமான கொடை என்ன? ஒருத்தர் சொல்லுங்க. தெய்வ பயம். சொல்லிட்டு காரணம் சொல்லிடணும். கடவுள் மீது விசுவாசமாக இருக்க வேண்டும், அதனால் தெய்வ பயம். கடவுள் மீது பயப்படணும், அதனால தெய்வ பயம் தான் முக்கியமானது. அதை பயந்தாவே மற்றெல்லாம் தேவையில்லையே, அதனால தான் முக்கியமானது. அது மட்டும் போதும். பரிசுத்தாவிட்ட அந்த கொடையை மட்டும் கேட்டுக்கலாமா? மற்றெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடலாம். அனைத்தும் வேண்டும். கரெக்ட், நீ சொல்கிறது தான். ஏன்னா தெய்வ பயம் முக்கியம். பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம், ஞானத்திற்கு அடிப்படையாக இருப்பது தெய்வ பயம் இருந்தாலும் ஞானம். அதே மாதிரி தான் அறிவு, வல்லமை, ஆலோசனை, பக்தி, ஏனைய கொடைகளும் கிடைக்கும். அந்த பையன் கை தட்டிடுங்க. கடைசி கேள்வி, ஆவியின் கனிகள் எத்தனை? அந்த கனிகளில் முக்கியமான கனி என்ன? இல்லை, அவங்களாம் நன்மை வாங்குறவங்க, அவங்க இப்போ படிக்க மாட்டாங்க. தைரியமா எந்திரிமா, வா வா வாங்க வாங்க வாங்க, இந்த அவங்கள்ட்ட கொடுங்க. கனிகள் எத்தனைன்னு சொல்ல முடியுமா? ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உங்க பேரை சொல்லிருமா? 12. சரி, அது என்னன்னு சொல்ல தெரியுமா? சொல்லுங்க. தன்னடக்கம், நாணம், இரக்கம், அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, சாந்தம், பொறுமை, தூய்மை. சரி, ஏதாச்சும் 3 சேர்த்துக்குவோம். சரி, ஏறக்குறைய கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதில் முக்கியமானவங்க சொல்லிட்டாங்க. இந்த கனிகள் 12 பண்ணி 9 கனி சொல்லுவாங்க. கலாச்சாரிகள் 5ஆம் அதிகாரத்தில் 12 கனிகளாக வரும். இந்த கனிகளில் உனக்கு பிடிச்ச கனி என்ன, பிடிக்காத கனி என்ன? பிடிக்காத கனியா? பிடிக்காத கனி ஏன்? எல்லாமே நல்லது. வெரி குட், கை தட்டிடுங்க. அதான் கனி. ஏன்பா அன்பு என்ற கனி முக்கியமானது?